இப்போ நம்ம செய்ய போகிறது நூக்கல் சாம்பார். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு பருப்பை விசில் வச்சு குக்கரில் எடுத்து வச்சிட்டேன். அதை எடுத்து கடைஞ்சி தனியாக வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா வதங்கிடுச்சுன்னா டக்குன்னு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு கொதிக்கும் போது டக்குன்னு வெந்துடும். அதனால் நல்லா வதக்கிடலாம். நாங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சுட்டு அப்படியே பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்றிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுது. அதனால் காலைல 8 மணிக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செய்யும்போது செய்கிறது மணி ஒரு 3 மணி வரலாம் தாங்கும் இந்த மாதிரி செஞ்சால். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு பருப்பை தனியாக வேக வச்சு புளி பருப்பு மட்டும் இது நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றி ஒரே கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான். தக்காளி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நூக்கல் சாம்பார். அதுக்கு நூக்கலை சீவி சின்ன சின்னதாக அரிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு பாதி வெந்திருக்கும், ஒரு 15-20 நிமிஷம் தான் வேக வச்சு தண்ணியில். அது வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் எடுத்து இப்போ போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி நான் அரைச்சது வீட்டில், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது குக்கரில் பருப்பு வேக வச்சு புளி கடைஞ்சி பருப்பு கடைஞ்சிட்டு புளி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம இந்த கடாய் இது எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதை கழுவி ஊற்றிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கிட்டு தண்ணி போதுன்னா தண்ணி சேர்க்கலாமா என்னன்றது
அவங்கவுங்க இஷ்டம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சாம்பார் ஒரே ஒரு கொதி வரும். கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, விதக்கும்போது கொஞ்சம் போட்டோம், இப்போ இறக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே எடுத்து ஊற வச்சிட வேண்டியதுதான். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நூக்கல் சாம்பார் தயார்.